இந்த வீடியோவில் பேக் பார்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் நெக் பீஸ் என்ன ஷேப் வேணுமோ அதுபடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேன்வாஸ் பேப்பரில் லைனிங் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி அதோட ஒரு ஸ்டிச் கொடுத்து செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். குட் சைட் நம்ம பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அடியில் லைனிங் ஃபேப்ரிக் இருக்கணும். குட் சைட் மேலே கேன்வாஸ் பேப்பரோட பேக் சைடு நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். அங்கேருந்து மார்க் பண்ணி கரெக்டாக ஒரு ஸ்டிச் போடணும். கேன்வாஸ் பேப்பர் மேலே அதுக்கு அடியில் மெயின் ஃபேப்ரிக், அதுக்கு அடியில் லைனிங் ஃபேப்ரிக். எங்கே ஸ்டிச் கொடுக்கணுமோ அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நான் பால் பென்னால் மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. அது அந்த பென் மார்க் பண்ண இடத்துல நான் ஸ்டிச் கொடுக்குறேன். இது ஃபுல்லாக ஸ்டிச் கொடுத்த அப்புறம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண அப்புறம் உள்ளே திருப்பி ஹெம்மிங் பண்ணணும். அப்போ தான் நெக் பார்ட் கம்ப்ளீட் ஆகும், நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். இது ஏன் இப்படி கேன்வாஸ் பேப்பர் வச்சு கொடுக்குறேன்னா, இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து டிரான்ஸ்பரண்ட்டான ஃபேப்ரிக். நம்ம யூஸ்வலாக பண்ணுற 0.5 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் கொடுத்துட்டு உள்ளே திருப்பி பண்ணுற மாதிரி பண்ணால் பிசிறு சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா கிளாத், அது அப்படியே தெரியும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால. அதனால தான் கேன்வாஸ் பேப்பர் வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம் நெக்கை. இப்போது ஸ்டிச் பண்ணிட்ட அப்புறம் அந்த நடுவில் இருக்க அந்த கேன்வாஸ் பேப்பர் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் அதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்தாச்சு. இப்போது அந்த கர்வ் பார்ட் இல்லையா, அது திருப்ப முடியாது. அதனால் நடுவில் வந்து கட் கொடுக்கணும். சின்ன சின்ன கட்ஸ் அப்படியே ஸ்லாண்டிங்காக வச்சு கொடுக்கணும். அப்போ தான் திருப்ப முடியும். அந்த ஸ்டிச்சு இருக்க வரைக்கும் கொடுங்க, அதை தாண்டி போகக்கூடாது, அப்புறம் ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகிடும். கேன்வாஸ் பேப்பர் வச்சு நம்ம இந்த கட் கொடுக்குறோம், அதனால் இது ரொம்ப திக்காக இருக்கும், ஃபோல்ட் பண்ணி திருப்ப முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இன்னும் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணேன். அதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒட்டி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்புனா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா திக்காக அப்படியே ஃபோல்ட் ஆகாமல் இருக்கும். ரொம்ப உள்ளே கட் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் கட் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் ரொம்ப திக்கான ஃபேப்ரிக், எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கட் பண்ணுறதுக்கு. அதான் இவ்வளோ ஸ்லோவாக கட் பண்ணுறேன்.
கட் கொடுத்த அப்புறம் திருப்பி ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துடணும். கேன்வாஸ் பேப்பருக்கும் ப்ளவுஸுக்கும் அந்த மிடில் திருப்பும்போது இப்படி இருக்கும். அங்கே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துருங்க. அதை நான் கேப்சர் பண்ணல வீடியோவில். கீழே வந்து அகெயின் டிரான்ஸ்பரண்ட்டான மெட்டீரியல்ங்கிறதால ஃபோல்ட் பண்ணி அப்படியே கொடுத்துருக்கேன். மற்ற ப்ளவுஸில் வந்து உள்ளே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பண்ண முடியாது. அதனால் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டுட்டு அதை ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. ஆஸ் யூஷுவல் 0.5ல் மடிப்போம் இல்லையா, அங்கே ஒரு ஸ்டிச்சு அகெயின் கொடுத்துடுவேன். அடுத்ததாக தான் பண்ணியிருப்பேன். 0.5 இன்ச்சஸில் வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்தா கஷ்டம், இன்னொரு ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம். ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டான சிந்தட்டிக் ஃபேப்ரிக், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோதான். இது முடித்தா பேக் பார்ட் கம்ப்ளீட்டட். ஒன்லி நெக் போர்ஷன் வந்து ஹெம்மிங் கொடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். அதை நான் ப்ளவுஸ் எல்லாமே முடித்த அப்புறம் கடைசியாக ஹூக் பார்த்து தைக்கும்போது ஹெம்மிங் கொடுத்துருவேன். அவ்வளோதான். இதை வந்து திருப்பி ஒரு ஹெம்மிங் கொடுத்துட்டா ப்ளவுஸ் பீஸ் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.